இலக்கிய வட்டத்தின் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். மிக சிறப்பான அறிமுக உரை. 3 ஆளுமைகளுமே மிக சிறப்பான ஒரு அறிமுக உரையை அளித்து அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாருமே அந்த புத்தகத்தை படித்து அதை புரிந்து கொண்டது, அதை சிலாகித்து நமக்கு சொன்ன விதம் உண்மையிலேயே மிகச் சிறப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு சிறப்பான 3 நூல்களை வெளியிட்டிருக்காங்க. இவங்களோட இதுவரை 24 நூல்களை வெளியிட்டிருக்காங்க. நம்ம கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தியை பற்றிய ஒரு சிறு குறிப்புகளை பார்த்துக் கொண்டிருக்கலாம். பாபு சார் வர்ற வரைக்கும். செல்லும் இடம் எதுவாயினும் நாம் வெல்லும் மொழி தமிழாய் இருக்கட்டும் என வாழ்பவர் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள். திருநெல்வேலியை பிறப்பிடமாக கொண்டவர். தற்போது மெக்சிகன் அமெரிக்காவில் வசிப்பவர் இவர். அலுவலக மேலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். கவிதாயினி, எழுத்தாளர், இதழாசிரியர், தன்னார்வல தமிழ் ஆசிரியர், தயாரிப்பாளர், கருத்தரங்கம், கவியரங்க தலைமை, கட்டுரையாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர், கதை சொல்லி, தொகுப்பாளர், ஒருங்கிணைப்பாளர், நெறியாளர், இப்படி பல திறமைகளை உள்ளடக்கிய பன்முக திறன் கொண்டவர் இவங்க. இதுவரை இவங்க 24 நூல்களையும் 21 தொகுப்பு நூல்களையும் வெளியிட்டிருக்காங்க. மேலும் 20 தொகுப்பு நூல்களிலும் இவர்களுடைய படைப்புகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இவருடைய படைப்புகள் கதம்பம், தென்றல், முத்துக்கமலம், வளரி, வல்லினச் சிறகுகள், இனிய உதயம், மக்கள் முரசு, தாரகை, நெல்லை டைம்ஸ், ஆனந்த சந்திரிகை, கொக்கரக்கோ, காற்றுவெளி போன்ற முன்னணி இதழ்களில் இவர்களுடைய படைப்புகள் வெளியாகி இருக்கிறது. இவர்களுடைய பெற்ற விருதுகள் சங்கப்புலவர் விருது, தங்கமங்கை, சொல்லின் செல்வி, பாரதியார் விருது, சமுதாய சிற்பி, ஈரோடு தமிழன்பன் என்பது, சிங்கப்பெண், முத்தமிழ் திலகம், ஊவேசா விருது, ஊமை கவிஞர் சுரதா விருது, அருந்தமிழ் தாரகை, நூலேணி தன்முனை இலக்கிய விருது, படைப்பாற்றல் அரசி போன்ற உள்ளிட்ட பல உயரிய விருதுகள் இவரை அலங்கரித்திருக்கிறது. அமெரிக்கா கவிச்சிறகுகள் மாத இதழின் ஆசிரியராகவும், நூலேணி மாத இதழின் ஆசிரியராகவும், ஆனந்த சந்திரிகை மின்னிதழின் வாசகர் தொடர்பு செயலாளராகவும் மற்றும் கொக்கரக்கோ மின்னிதழில் ஆசிரியர் குழுவிலும் பணியாற்றி வருகிறார்கள். சார் வந்துட்டாங்க. இவருடைய இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்முடைய நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுடைய இந்த 3 நூல்களை இன்றைக்கு அறிமுகம் செய்வதில் நிமிர் பெருமை கொள்கிறது. அடுத்ததாக அறிமுக உரை, அடுத்ததாக வாழ்த்துரை சொல்வதற்கும் கருத்துரை சொல்வதற்கும் நம்முடைய நிமிர் இலக்கிய வட்ட நிறுவனர் கா. பாபு சசிதரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வாங்க ஐயா. அனைவருக்கும் மீண்டும் எனது இனிய மாலை வணக்கத்தை உரத்தாக்கிக் கொள்கிறேன். பொதுவாகவே பெண்கள் ஒரு 30 வருடத்திற்கு முன்பாக இந்த தமிழ்நாட்டில் அல்லது ஒரு 50 வருடத்திற்கு முன்பாக இந்த தமிழ்நாட்டில் எப்படி இருந்திருப்பார்கள், அவருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்திருக்கிறது, குறிப்பாக படிப்பு, அவருடைய எழுத்து என்பதையெல்லாம் பின்னோக்கி பார்த்தால் புத்தகத்தை திறப்பதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி இல்லாத காலகட்டத்தில் இருந்து இந்த தமிழ்நாடு முன்னேறி இன்று பெண்கள் தனக்கு பிடித்த புத்தகத்தை வாங்குகிறார்கள், தான் அவற்றை எழுதுகிறார்கள், அதை நூலாக்கம் செய்கிறார்கள் என்ற நிலைக்கு நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வளர்ச்சியாக நான் கருதுகிறேன். அதே போன்று பாங்கர் சொன்னதை போல ஒரு குடும்பத்தில் பெண் படித்திருந்தால் அந்த குடும்பம் கல்வியில் ஓங்கி சிறந்து விளங்கும் என்பதற்கு இருவேறு கருத்துக்களே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து இன்று பல பெண் படைப்பாளிகளை இந்த தமிழ் சமூகம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த வரிசையில் அன்புடன் ஆனந்தி அவர்களைப் போல் அல்லாமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண் ஆளுமையாக, உலகெங்கும் அறியப்பட்ட ஒரு கவிஞராக, படைப்பாளியாக, தொகுப்பாளராக, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக, நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடியவராக, தமிழ் மீது காதலும் பற்றும் கொண்ட ஒரு தமிழ் மகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட அவர்களுடைய ஒரு பல நூல்களை அவர்கள் படைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக நான் சொல்லும் பொழுதே கவிதையில் 3 ஜோனர்களில்
நீங்கள் எழுதிய படைப்புகள் குறித்து நாம் பேச வேண்டும். அதற்கு 3 பேச்சாளர்களையும் 3 நூல்களையும் கொடுங்கள். இன்னும் மேலே சொல்ல வேண்டும் என்றால், இந்த 3 நூல்களை, இந்த 3 வெவ்வேறு தளங்களில் அவர் எழுதியிருக்கின்ற இந்த படைப்புகளை நாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல எடுத்து காட்டியிருக்கிறோமே தவிர, இது முழுமையாக அவரை அடையாளப்படுத்தி விட்டோமா என்றால் இல்லை. அவருடைய ஒரு நாள் நிகழ்வாக இதை நடத்துவதற்கு முழு தகுதியானவர் அன்புடன் ஆனந்தி என்று நான் நிச்சயமாக சொல்வேன். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றலும் அவருக்கு இந்த தமிழ்தான் உந்து சக்தியாக இருக்கிறது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2018 இருந்து அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சக தோழமையாக, படைப்பாளனாக, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக, தமிழ் உறவாக நான் அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும் ஃப்ரிட்ஜில் இருந்து ஆப்பிள் எடுத்து வெளியே வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி எப்பொழுதுமே இருப்பாங்க. நீங்க எந்த நிகழ்ச்சி வேணாலும் பாருங்க. நான் பொய் சொல்லல. நீங்க வேணா போய் Googleல சர்ச் பண்ணி அவங்களோட யூடியூப் ப்ரோகிராம் எப்போ வேணாலும் பாருங்க. அதற்காக அது ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த மெனக்கிடல் எப்பொழுதுமே தன்னுடைய முகத்தில் நான்லாம் கூட அந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஏன்னா வெளிப்படையா நான் சொல்றேன். சில நேரங்கள்ல ஷேவிங் பண்ணாம வருவேன். சில நேரங்கள்ல சோர்வா இருப்பேன். சில நேரம் அலுவலகத்துல இருந்தா ப்ரோகிராம் ஓடிட்டே இருக்கும். நடுவுல வந்து வாழ்த்துரை கூட்டுருவாங்க. நான் வந்து பேசுவேன். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. தெரியும் நெறைய. எனக்கு அதெல்லாம் சொல்றதுல எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் அவர்களை பார்த்தால் எப்பொழுதுமே அது நள்ளிரவாக இருக்கட்டும், அவர்களுக்கு எந்த நேரத்துல எப்போ கூப்பிட்டீங்கனாலும், அதற்கு மெனக்கெடலோடு அந்த அந்த டெம்ப்ளேட் அப்படியே அப்படி வந்து பொருத்திட்டு தான் அவங்க வந்து உட்காருவாங்க. நான் பார்த்துருக்கேன். எப்பொழுதுமே அது இருக்கும். அந்த மாறாத புன்னகை, அதற்காக அவர்கள் செய்து கொள்ளுகிற அந்த அர்ப்பணிப்பு, அது வந்து ஏன் இத சொல்றேன்னா, அது வந்து அவர்கள் தமிழ் மீது வைத்திருக்கின்ற மரியாதை. ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது, நாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு இலக்கியவாதியாக தொடர்ந்து தன்னை தான் ஓடிக்கொண்டு தன்னை சார்ந்து இருப்பவர்களையும் ஒரு இன்ஜினை போல, தொடர்வண்டியினுடைய ஒரு இன்ஜினை போல இழுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். எங்க கேட்டாலும் அன்புடன் ஆனந்தி, தெரியுமே, நல்லா தெரியும். அவங்களா? இவங்களா? அப்படின்னுவாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஆற்றல், எல்லோரிடத்திலும் அன்பாக பழகுவது. அது குழந்தைகள் நிகழ்ச்சிலாம் அவங்க தொகுத்து வழங்குனான்னா, இதுல யார் குழந்தைன்றதுல பெரிய எனக்கு கன்ஃப்யூஷன் வந்துரும். நான் பார்த்துருக்கேன். இது வந்து அவங்கள பத்தி நான் பெருமைக்காக சொல்லல. இருக்கிற இயல்பை நான் பழகியதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் சொன்னதையே தான் இங்கே வந்த சில நட்புகளும் அ பத்மான் ஒருத்தவங்க அமீரகத்திலிருந்து வந்திருந்தாங்க. அவங்க கூட அதே தான் பதிவிட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு படைப்பாளியினுடைய நூல்களை எடுத்து இன்று அறிமுகம் செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். 3 கவிதைகளையும், கவிதை வடிவங்களையும் நாம் இன்று பார்த்திருக்கிறோம். 3ம் வெவ்வேறு வடிவங்கள். ஹைக்கூ என்பது அமெரிக்காவில் தொடங்கி பாரதியால் அறிமுகம் செய்யப்பட்டு, பிறகு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களால் மீளுருவாக்கம் செய்து, பிறகு அறிவுமதி அண்ணன், அமுதபாரதி ஐயா அவர்கள், அன்பு தோழமை கன்னிக்கோயில் ராஜா முதல் கொண்டு நான் உட்பட சேரா அவர்கள் கூட இப்பொழுது எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இன்று வரை எல்லோரும் எழுதிக் கொண்டே இருக்கிறார்கள். அது ஏனென்றால் அந்த வடிவம் அது போல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வடிவம். அதை குறித்தெல்லாம் மிக அழகாக அன்பு தோழமை காவிரி மைந்தன் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள். என்னன்னா, அந்த கவிதைகளை எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி அவர் சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் வேகமா ஓடிட்டார். எது எந்த வரியோடதுன்றது தெரியாம போயிடுச்சு. ஹைக்கூ வாசிக்கிறதுக்குன்னு ஒரு தனி மெத்தட் இருக்கு. அப்ப வாசிச்சாதான் உங்களுக்கு அந்த கவிதை வந்து ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் அழகாக உச்சரித்து, அதற்கு ஒரு கொஞ்ச நேரம் தாமதமாக நீங்கள் அதை கொஞ்சம் கேப் குடுக்கணும். அப்பதான் அந்த வரி ஒவ்வொன்னும் உங்களோட நெஞ்சில போய் இறங்கி, ஆழமா பதிஞ்சு, உங்கள யோசிக்க வச்சு, அடுத்த தளத்த உங்கள நகர்த்தும். கடகடன்னு வாசிச்சுட்டு போயிட்டீங்கன்னா, அது புது கவிதை மாரி மொத்தமா எது எந்த வரியோடதுன்றதே தெரியாம போயிடும். அது வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நமது காவிரி மைந்தன் நண்பருக்கு வைக்கிறேன். 3 வரினா அந்த 3 வரிய அதுவும் முதல்ல 2 வரி வாசிக்கணும்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் பாஸ் கொடுத்து 3வது வரி என்னவா வரும் அப்படின்னு அவன் யோசிக்கும் பொழுது அந்த வரியை சொல்லும்போது சற்றும் எதிர்பாராத ஒரு வியப்போடு ஆச்சரியத்தோடு அந்த 3வது வரி வரும் பொழுது அவன் தன்னை அறியாமல் வியந்து பார்ப்பான். ஒரு காட்சி, இயல்பான காட்சி. அதுக்கு நிறைய இலக்கணங்கள் இருக்கின்றன. அது குறித்தான பல வகுப்புகள் நான் எடுத்திருக்கிறேன். அதே போன்று லிமெரைக்கு. ஹைக்கூவையும் லிமெரைக்கும் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு வடிவம். முதல் வரியினுடைய கடைசி இயைபும், கடைசி வரியினுடைய கடைசி இயைபும் ஒன்றாக வருவது லிமெரைக்குடைய இலக்கணம். அதை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் எங்களுடைய ஆசான், மறைந்த நாங்கள் வாழும் பொழுதே எங்களோடு வாழ்ந்த மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள். அற்புதமான நூல்களை லிமெரைக்கில் தந்திருக்கிறார்கள். அதே போன்று தன்முனை கவிதை. தன்முனை கவிதைகள்ல வந்து அதனுடைய தாயகம் வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்குல கோபி என்றவர் தான் முதல்வர். அதுக்கப்புறம் அதை வந்து பிரபலமாக்கியது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கா.நா. கல்யாண சுந்தரம் நண்பர் அவர்கள். ஐயா தான் அத முழு மூச்சோடு எடுத்து இன்னைக்கு அத உலகளாவிய உயரத்திற்கு தன்முனை கவிதைகளை அதை தன்முனை கவிதை என்று அழகாக கொடுத்து, மிக அற்புதமாக தமிழில் பல தன்முனை கவிதை படைப்பாளர்களை உருவாக்கி இருக்கிறார். அவரோடு இரு கரங்கள் கொண்டு தூணாக இருந்து அதை முன்னெடுத்துச் செல்பவர் கன்னிக்கோயில் ராஜா அவர்கள். இப்படி இந்த 3 வடிவங்களை கொண்ட 3 சுவையை முக்கணியின் சுவையாக இன்று நாம் தந்திருக்கிறோம். அதிலிருந்து ஒவ்வொரு கவிதையை மட்டுமே நான் வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு உங்களுக்கு அது குறித்தான செய்திகளை பகிர்ந்து கொண்டு என்னுடைய வாழ்த்துரையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். அதே போன்று வியப்பாக இருந்தது. சேரா சொன்னது மாதிரிதான். தோழி சிந்துஜா அவர்கள் பேசிய போதும், தோழி பரிமளா அவர்கள் பேசிய பொழுதும் வியப்பின் உச்சத்தில் இருந்தது. என்ன அழகாக அந்த அந்த படைப்புகளை அவர்கள் உள்வாங்குகிறார்கள். அது குறித்தான மிக அற்புதமான புரிதலோடு அந்த படைப்புகளை உள்வாங்கி மிக அழகான விளக்க உரை தருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தமிழ் சென்ற இடத்திலெல்லாம் தன்னுடைய விதைகளை மிக அழகாக தூவிக்கொண்டே இருக்கிறது. எங்கெல்லாம் தமிழர்கள் படர்கிறார்களோ அங்கெல்லாம் மலர்களாக வாசத்தோடு, தமிழ் வாசத்தோடு பூத்து குலுங்குகிறார்கள். எங்கெல்லாம் இடம்பெயர்கிறார்களோ அங்கெல்லாம் வேர்களாக தமிழை ஆழ ஊன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு தமிழை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் முக்கிய பங்கு வகிப்பவர் அன்புடன் ஆனந்தி அவர்கள். எத்தனையோ குழந்தைகளை, தமிழ் தெரியாத குழந்தைகளை, தமிழ் மரபில் இருந்து அவர்கள் பெற்றோர்கள் வந்திருப்பார்கள். அவருடைய குழந்தைகளுக்கு தமிழ் வழி கல்வியை அவர் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். தமிழுடைய சுவையை, சங்க இலக்கியங்களை, திருக்குறளை முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப அவருடைய படைப்புகள்ல நான் எதுல இருந்து எடுத்து பேசலாம் அப்படின்னா, முதல்ல அவருடைய அந்த நெல்லையப்பர் வீதி அந்த அதுல இருந்து எடுத்து பேசலாம்னு நினைக்கிறேன். நெல்லையப்பர் வீதி வந்து பார்த்தீங்கன்னா, லிமெரைக்கு அந்த நெல்லையப்பர் வீதிய வந்து நம்ப தோழமை பரிமளா பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். பரிமளாவா? சிந்துஜா பேசுனாங்களா தெரியல. பரிமளா தான் பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். பரிமளா பேசுனாங்க. அதுல ஒரே ஒரு கவிதைய சொல்றேன் பாருங்க. ஏன்னா, இது எங்கேயுமே வந்து அந்த கவிதை 2 கவிதைய வாசிக்கிறேன். 2மே வந்து பார்த்தீங்கன்னா, திணிக்கப்பட்ட சொற்களைப் போல இருக்காது. நீங்க அத பார்க்கும்போதே புரியும். ஏதோ எடுத்து வார்த்தைகளை எடுத்து அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்ஸர்ல பொருத்துவோம்ல, அந்த மாரி பொருத்தி கவிதைகளை உருவாக்குனா, அது கவிதையா இருக்காது. தனித்தனியா தெரியும். ஒரு எழுத்தாளனாக, படைப்பாளனாக எங்களுக்கு எழுதும்போதே அது தெரியும். அது தானாக அமர வேண்டும். கவியரசருக்கு அப்படித்தான் அது அமரும். அவர் எழுத ஆரம்பிச்சாருன்னா, வார்த்தையெல்லாம் தேட மாட்டாரு. அப்படியே போறப்போல அவர் எழுதிட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் அவருடைய இயல்பு. அதே மாரி கவிஞர் வாலி அவர்களும் அதே போலத்தான். முதல் கவிதை நெல்லையப்பர் வீதியில நான் படிச்ச கவிதைய சொல்றேன். பெண் பார்க்கும் படலம் நூதனம். பெண் பார்க்கும் படலம் நூதனம். வரதட்சணை என்ற பெயரைச் சொல்லி கேட்டிடுவார் இங்கு சீதனம் என்று முடிக்கிறார். அந்த நூதனம் என்ற அந்த வார்த்தையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நூதன திருட்டுன்னா வித்தியாசமான, யோசிச்சு, ரூம் போட்டு யோசிப்பான்னுவாங்கல்ல, அந்த மாரி நூதனமான திருட்டு என்பது வந்து, நம்ம எதிர்க்கயே தான் இருப்பாங்க. நம்மள திருடிடுவாங்க. அந்த கண்கட்டி வித்தக்காரன்லாம் பண்ணுவான்ல, அப்படி இப்படி இப்படி அந்த
குலுக்கிட்டு இப்படி வச்சு நம்ம கண்ணெதிர்க்கே ஏமாத்துவான் பாருங்க, அதெல்லாம் நூதன திருட்டு. அந்த மாதிரி வரதட்சணை என்பது நூதனமான ஒரு திருட்டு, நூதனமான ஒரு செயல்பாடு என்பதை இயல்பாகவே அந்த வார்த்தைகள் வந்து அங்க அந்த இதுல உட்காருது. பெண் பார்க்கும் படலம் நூதனம், வரதட்சணை என்ற பெயரைச் சொல்லி கேட்டிடுவார் இங்கு சீதனம் என்பது எந்த இடத்திலுமே வந்து வார்த்தைகள் நிறையாகவோ அல்லது அதிகபட்சமாகவோ இல்லை எடுத்து பொருத்தியதைப் போலவே இல்லாமல் வெகு இயல்பாக அதே நேரத்தில் படிப்பவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் அளவிற்கான கவிதையாக இந்த கவிதை இருக்கிறது. அதே போன்று இன்னொரு கவிதையை வாசிக்கிறேன் பாருங்க. தெரு எங்கும் மாசு, தெரு எங்கும் மாசு, சுத்தம் செய்யும் தொழிலாளி அணிந்திருந்த கண்ணாடியிலும் இருக்கிறது தூசு என்று அந்த கவிதை முடிகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு சில சொற்களை எடுத்துட்டோம்னா, இது ஹைக்கூவா கூட சொல்லலாம். ஏன் அப்டின்னா, தெருவெங்கும் மாசு, அவன் ஊரையே சுத்தம் செய்றான். ஆனா, அவன் கண்ணாடியில இன்னும் அந்த தூசு படிஞ்சிருக்கு. அப்போ அது எப்படியெல்லாம் அது ஒரு புரிதலோட நமக்கு பரிணமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரையே சுகாதாரமாக வைத்துக் கொள்ளுகிற அவன் வாழ்கிற இடம் சுகாதாரமாக இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை அது எழுப்புகிறது. ஊரெங்கும் மாசாக இருக்கிறது. அதை சுத்தம் செய்கிறான். அவனுடைய கண்ணாடியில் தூசு இருக்கிறது. அதை சுத்தம் செய்வதற்கு அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அல்லது அவருடைய அதிகாரி அதற்கு அனுமதிக்கவில்லை என்ற ஒரு பொருளையும் நமக்கு தருகிறது. அவன் கட்டளையிடப்பட்ட வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தன்னுடைய உடம்பை, தன்னுடைய நலத்தை, தனக்கான நேரத்தை அவன் ஒதுக்கி இருக்கிறானா என்ற கேள்வியை அந்த கவிதை எழுப்புகிறது. இப்படி பல்வேறு புரிதல்களை இந்த கவிதை எழுப்புவதன் மூலமாகவே அதனுடைய ஆழத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி பல கவிதைகளை நான் அதிலிருந்து அதனுடைய ஆழ அகலத்தை எடுத்து உங்களுக்கு சொல்ல முடியும். நேரம் குறைவாக இருக்கிறது. அதுவும் வாழ்த்துரை என்று போட்டிருக்கிறார்கள். இன்னும் 2 நூல்கள் குறித்தான சில கவிதைகளை மட்டும் பகிர்ந்து கொண்டு நான் இடம் சாருகிறேன். கடைசியாக நான் ஐகோ வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சோர்விலால் பெண் அந்த அந்த தொகுப்பு தன்முனை கவிதைகள். அந்த தன்முனை கவிதைகள்ல ஒரு சிறப்பு என்னன்னா, திருக்குறள்ல வந்து எடுத்துட்டு அது வரி விளக்கம் குடுத்துறாங்க. திருக்குறள் உங்களுக்கு தெரியும் 2 அடியில திருக்குறள். இவங்க 4 அடியில வந்து அதற்கான விளக்கம் தராங்க. அது எப்படி அந்த 4 அடியில மிக அழகாக அதனுடைய பொருள் பொருள் உடையாமல், கருத்து சிதையாமல், வார்த்தைகள் அதிகமாகாமல் எப்படி எப்படி கொடுக்க முடிகிறது என்று எனக்கு வியப்பாக இருந்தது. குறள் 235வது குறள், "நத்தம்போல் கேடும் உளதாகும், சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது" என்ற ஒரு குறள். அதுக்கு அவங்க விளக்கம் தராங்க. "அறிவிலே சிறந்தார்கள், உடம்பாலே அழியினும் அவர்தம் புகழாலே என்றுமே அழியாரே" என்று எழுதுகிறார்கள். அவ்வளவுதான் அந்த அந்த குறளுக்கான விளக்கம். இத விட வேற எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப அழகா வந்து அ அந்த அந்த பொருள் விளக்கத்த வந்து ஏன்னா இதுக்கு நீங்க வந்து விளக்க உரைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 வாரத்திற்கு முன்பாக அ திருக்குறள் குறித்து இவரோட உரையாடிட்டு இருந்தேன். மோகனராஸ் ஐயா கிட்ட. அவர பார்க்க போயிருந்தேன். திருக்குறள் தூதர் என்றும் அவருக்கு பேர் இருக்கு. அவரு கூட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுவரை திருக்குறளுக்கு வந்திருக்கின்ற உரையாசிரியர்கள், எழுதியிருக்கின்ற உரையாசிரியர்கள் எண்ணிக்கை 720க்கு மேல. இப்ப நண்பர் ஒருத்தரு நிமிர் புத்தக பட்டறையில கவிதை வடிவில திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. அதற்காக அத குடுக்கணும் அவர்கிட்டன்னு சொல்லி பேசியிருந்தபோது, அவர் சொன்ன விளக்கம் இது. திருக்குறள் உரைக்காக வந்த நூல்கள் மட்டும் 1200ற்கு மேற்பட்டு. இப்போ எனக்கு தெரிந்து இவங்க வந்து இந்த நூலை அவர்கிட்ட சேர்க்கணும். எப்படியாதுன்னா இந்த நூல் கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கணும். இதுல என்னன்னா, இது வந்து தன்முனை அதாவது வந்து இதுவரையிலும் யாருன்னா அத முயற்சி பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. திருக்குறளுக்கு தன்முனை கவிதையின் மூலமாக விளக்கம் அளிப்பது. இதற்காகவே இது வந்து ஒரு ஸ்பெஷல் புக்குன்னு நான் நினைக்கிறேன். இது எப்படியாவதுனா முடிஞ்சதுன்னா, திருக்குறள் மோகனராஸ் ஐயாவிடம் இந்த நூலை சேர்க்க முயற்சி செய்யுங்கள்.
அதற்கு ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் என்னை தயவு செய்து அவசியம் அழையுங்கள். அதற்கான உதவியை நான் செய்து தருகிறேன். அப்போ இந்த குறளுக்கான விளக்கத்த இதை விட எளிமையா சொல்ல முடியுமான்னா எனக்கு தெரியல. சிம்பிளா அறிவில் சிறந்தவர்கள் உடலால் அழிவார்கள். ஆனால் அவருடைய புகழ் என்றுமே இருக்கும். அவர் புகழுக்கு என்றுமே அழிவில்லை என்ற விளக்கத்தை அவ்வளவு ஒரு கடினமாக இருக்கின்ற அந்த சொல்லாடலை, திருக்குறளை 235வது குறளை மிக எளிமையாக தன்னுடைய குறளுக்குள் இதை கொண்டு வந்து இன்னொரு குறளாக இவர்கள் தந்திருக்கிறார்கள். 4 அடி. அப்போ 2 அடிக்கு 4 அடி விளக்கம். நாலடியார் மாரி. அப்படி கூட எடுத்துக்கலாம். எல்லா குறளுமே கிட்டத்தட்ட இந்த புத்தகம் எனக்கு அவங்க சென்னை வந்திருந்தபோது குடுத்தபோதே நான் வாசிச்சுட்டேன். ஆனா, அத எங்க வச்சிருக்கேன்றது தான் எனக்கு கொஞ்சம் அத தேடி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அப்ப அந்த அந்த நூல்களினுடைய மிக மிக முக்கியமானது என்னன்னா, அவருடைய கவிதைகளில் எல்லாம் மிக எளிமையாக இருக்கிறது. எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய அந்த எழுத்தாற்றலும், மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு படைப்பாற்றலும் அவரிடம் இயல்பாகவே இருக்கிறது. அதனால தான் அவருடைய உயரம் இன்றும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். கடைசியாக ஒற்றை மரக் காகம் என்கின்ற அந்த நூலினுடைய அழிக்கும் நூலினுடைய அந்த ஒரு சில கவிதைகளை மட்டும் எடுத்து நான் சொல்லிவிட்டு நான் என்னுடைய வாழ்த்துரையை முடித்துக் கொள்கிறேன். இதற்கு அட்டைப்படம் வந்து ரொம்ப அழகா அவங்க மகள் வரைஞ்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனீங்கனாலுமே நெறைய ஓவியங்கள பார்க்கலாம். அதெல்லாம் நான் வீட்டுக்கு போயிருந்தபோது நெறைய அதெல்லாம் ஒளிப்படம் எடுத்தேன். அது இன்னும் கூட என்கிட்ட பத்திரமா இருக்கு. எல்லோருமே கலையார்வம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய இணையர் வந்து பார்த்தீங்கன்னா, ரசிக்கக்கூடியவராக இருப்பார். ரசிக்கக்கூடியவர்ன்றத விட, ரசிக்க தெரியலனா கூட இன்னொன்னு பண்ணாம இருக்கணும். செய்யறவங்கள செய்யாதீங்கன்னு சொல்லாம இருந்தாலுமே போதும், அவங்க கலை வளர்ந்துரும். அதற்கு முழு சுதந்திரம் குடுத்தாலுமே போதும், கலை மிக அழகாக கிளை பிடித்து வளர்ந்துவிடும். அதை வந்து அன்பு தோழர் சுப்பையா செய்து கொண்டே இருக்கிறார். அந்த 2 மகள்களுக்கும், தன்னுடைய இணையருக்கும் அந்த முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். 2 மகள்களும் நல்ல ஓவியர்கள். மிக சிறப்பாக வரையக்கூடியவர்கள். அதையும் நான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொருவர் என்ன படித்துக் கொண்டிருக்கிறார் என்பது சரியா நினைவில் இல்லை. அ பிபிஏ படிச்சுட்டு இருக்காங்க பிசினஸ்க்கு. ம். அந்த மாரி இருக்கும்பொழுது, இந்த கலை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வென்ட்டாகவும், ஒரு இளைப்பாறுதலையும் அது தரும். ஏன்னா, இந்தியா மாரியான சூழல் இல்லாம, அமெரிக்க சூழல்கள்ல குழந்தை 5 வயது இருக்கும்போதே அவங்களை தனியான ஒரு அறையில் வைத்து வளர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவங்களுடைய அந்த சட்டதிட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் வளர்க்கும் பொழுது, ஒரு கலையோ, ஒரு இசையோ தான் அவர்களை கூடவே அவர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சூழலில் அவங்களுடைய ஓவியங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அத்தனை அழகாக இருக்கும். குறிப்பாக இந்த புத்தகத்திற்கு அவர்கள் வரைந்திருந்த ஒரு ஓவியம், ஒரு ப்ளூ கலர்ல அது பேக்கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் கலர்ல காகம் இருக்கும். அத பாருங்க. அந்த ஒயிட், ப்ளூ அந்த 3 கலர்ல தான் இருக்கும் அதுல. அந்த ஒற்றை மர காகம். பின்னாடி ஒரு நிலா இருக்கிற மாரியான ஒரு தோற்றத்தோட அந்த இது இருக்கும். ரொம்ப அற்புதமான ஓவியம். நேச்சுரலா இருக்கும். இப்போ அவங்க அதுலருந்து ஒரு 2 கவிதைய மட்டும் வாசிக்கிறேன். கருப்பு திரையில் வெள்ளை மலர் குலத்து நிலா. கருப்பு திரையில் வெள்ளை மலர் குலத்து நிலா என்று சொல்லும் பொழுது, இதை வந்து நீங்க வெறும் நிலா என்கின்ற ஒரு புரிதலோடு பார்த்தீர்கள் என்றால், அதில் கவிதை மட்டும் தான் தெரியும். கருப்பு திரையில் வெள்ளை மலர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டு, நீங்க இதுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், நெறைய புரிதலை உங்களுக்கு இது தந்து கொண்டே இருக்கும். கருப்பு திரை என்பதை ஒரு சமூகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை வெள்ளை மலர்கள் நம்மளுடைய உயரத்திற்காகவும், நம்மளுடைய உழைப்பிற்காகவும், நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் இங்கே பாடுபட்டு இருக்கிறார்கள். அது அமெரிக்காவா கூட இருக்கட்டும். கருப்பு காந்தின்னு அமெரிக்காவில் இருந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் ஒரு கருப்பின தலைவர். அதனால்தான் அங்கே இருக்கின்ற கருப்பினர்களுக்கெல்லாம் இன்று கொஞ்சமாவது மரியாதையும், அவர்கள் குரல் உயர்த்தி பேசுவதற்கான வாய்ப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவரால் தான் இது நடந்திருக்கிறது.
அப்போ அந்த கருப்பு திரையில் வெள்ளை மலர் என்பது நிலாவுக்கானதா என்று மட்டுமல்லாமல், குளத்தில் நிலா என்பது மட்டுமல்லாமல், அந்த புரிதலோடு அதை தாண்டி நீங்கள் பயணிக்கும் பொழுது, பல்வேறு புரிதல்களை அது உங்களுக்கு காட்டும். கருப்பு திரை என்பது உங்களுக்கு இருள். இருள் என்பதை நீங்கள் ரசிக்க எப்பொழுது தொடங்குவீர்கள் என்றால், அதில் அழகான வெள்ளை நிற நிலா இருக்கும் பொழுதுதான், இருள் உங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. அந்த நிலா மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அப்ப அந்த இருளையே மறக்கடிக்கக்கூடிய ஒரு நிலாவாக எது இருக்கும் என்றால், ஒரு குடும்பத்தில ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு, பல வருடங்களுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அப்போ அந்த கருப்பு திரையில் வெள்ளை நிலாவாக அந்த குழந்தை இருக்கும். இப்படி ஒவ்வொரு படிமத்திற்குள்ளும் அந்த கவிதையை நீங்கள் பொருத்தி, 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 பொருத்தி பார்க்கலாம். அப்பா கருப்பா தான் இருப்பாரு. குறிப்பா நீங்க அ மதுரை, திருநெல்வேலி அந்த சைட்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், நான் எந்த சமூகத்தையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இயல்பாகவே அப்பாக்கள் கருப்பாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால், அது உழைப்பினுடைய அடையாளம். தன்னை தியாகிகளாக சொல்லிக் கொள்ளாவிட்டாலும், அவர்கள் உழைத்து, உழைத்து இந்த குடும்பத்திற்காகவும், குழந்தைகளுக்காகவும் உழைத்தவர்கள் கருப்பாகத்தான் இருப்பார்கள். ஆனால், வெள்ளை நிலாக்களாக மலர்வதெல்லாம் அவருடைய குடும்பமும், அந்த தியாகத்தினுடைய சொரூபமாக இருக்கின்ற அந்த குழந்தைகளும் தான். அதற்காகத்தான் அத்தனை பாடு. இப்போ நான் இதெல்லாம் யோசிச்சுலாம் பேசல. உங்களுக்கு அந்த கவிதையிலிருந்து எடுத்து ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வந்துட்டே இருக்கேன். இப்படித்தான் நீங்கள் ஒவ்வொரு ஐக்கூவையும் அணுக வேண்டும். அது உங்களுக்கு, உங்களுடைய மனநிலைக்கு, உங்களுடைய சூழலுக்கு, உங்களுடைய வாழ்விடத்திற்கு எந்த பொருளை தருகிறதோ, அந்த பொருள் தான் அந்த கவிதைக்கு உங்களுக்கு ஏற்படுத்துகிற பொருள். அவ்வளவுதான் ஐக்கூ. அடுத்த கவிதை. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதைங்க. ரொம்ப பிடிச்ச கவிதை. ரொம்ப பிடிச்ச கவிதை. துடிக்கும் உயிர். கவிதையை வாசிக்கும் பொழுதே ஒரு எதிர்பார்ப்பையும், ஒரு பரவசத்தையும் கேட்பவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். எல்லாத்தையும் முதல்லயே சொல்லிடக்கூடாது. ஒவ்வொரு வரியும் சொல்லும் பொழுது, அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கணும். துடிக்கும் உயிர். துடிக்கும் உயிர் 2வது வரி. துடிக்கும் உயிர் வலு இழக்கிறது. துடிக்கும் உயிர் வலு இழக்கிறது. 3வது வரியில வைக்கிறாங்க. துடிக்கும் உயிர் வலு இழக்கிறது. எப்படா? எதனால? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும்போது, சரக்குன்னு ஒரு வெட்றா மாரியான ஒரு வரி. 2டே சொற்கள்ல. வெட்டப்பட்ட ஆடு என்று வைக்கிறார்கள். துடிக்கும் உயிர் வலு இழக்கிறது. வெட்டப்பட்ட ஆடு. அதனால எதிர்த்து போராடவே முடியாது. பலி கொடுக்கப்பட்டு விட்டது. இதை நீங்க ஒரு பெண்ணியத்திற்கு எடுத்து பொருத்தி பாருங்க. சரியா பொருந்தும். இந்த இடத்தில் கரையேறி மேலே வர வேண்டும் என்று இருக்கின்ற சமூகத்திற்கு இதை எடுத்து பொருத்துங்கள். மிக சரியாக பொருந்தும். இன்றும் இருக்கின்ற அந்த சமூகத்தில் இருக்கின்ற வேறுபாடுகளை களைய போராடிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ சமூக போராளிகளுக்கு இது பொருந்தும். போராடி தோற்றவர்களுக்கு இது பொருந்தும். இன்னும் போராட வேண்டும் என்று இருப்பவர்களை, அவர்களை முளையிலேயே கிள்ளி எறிகின்ற கூட்டத்தைக்கும் இது பொருந்தும். ஒவ்வொன்னா சொல்றேன். பெண்களுக்கு எப்படி பொருந்தும்? துடிக்கும் உயிர் வலு இழக்கிறது. வெட்டப்பட்ட ஆடு. எத்தனை பேருக்கு இந்த சமூகம் பெண்களுக்கு தாலி கட்டிய பிறகு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. பெரிய கனவுகளோடும், பெரிய வாழ்க்கையோடும், பெரிய எதிர்பார்ப்போடும், மிகப்பெரிய உயரங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பெண், தாலி கட்டிய பிறகு அந்த சுதந்திரத்தோடு வாழ்கிறாளா என்பது துடிக்கும் உயிர். துடிப்போடு அவள் வருகிறாள் என்று புரிந்து கொள்ளுங்கள். வலு இழக்கிறது. வெட்டப்பட்ட ஆடு. தாலி அவ கழுத்துல ஏறினதும் வெட்டப்பட்ட ஆடு தான். அதுக்கு இணையாக சமம் அது. ஒரு 20% 30% சிலர் அதற்கான உங்களுக்கான அந்த பெண்களுக்கான சுதந்திரத்தை சிலர் கொடுத்திருக்கலாம். ஆனால் அது போதுமா என்றால் இல்லை. அப்ப வெறும் ஆடும், வெட்டப்பட்ட ஆட்டுக்கும் அதனுடைய உயிருக்குமான சம்பந்தமானா இல்ல. இன்றும் ஏற்றத்தாழ்வுகளோடு பள்ளிக்கு செல்கின்ற சிறுவனை அவன் கையில் கட்டப்பட்ட கயிறை வைத்து அடித்து துன்புறுத்தி அவனை அரிவாளால் வெட்டக்கூடிய அளவிற்கு இந்த சமூகம் இருக்கிறது என்றால்,
அந்த சமூகத்தை இதோடு பொருத்தி பாருங்கள். துடிக்கும் உயிர், வலி இழக்கிறது, வெட்டப்பட்ட ஆடு. சாதி என்கின்ற அந்த சாதியத்தின் மீதாக துடித்து வளர வேண்டும் என்கின்ற அந்த மாணவனுடைய வளர்ச்சியை வெட்டப்பட்ட ஆடாக அந்த சாதியம் வெட்டி கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு புரிதல். பெரிய கனவுகளோடு கக்கனை போன்றவே அரசியல்வாதியாக வர வேண்டும் என்று நினைத்து வருபவர்களுக்கு அவர்களை வலுவிழக்க செய்வது இங்கே இருக்கின்ற ஊழலும், இங்கே இருக்கின்ற சமூகத்தினுடைய கேடுகள் நிறைந்த செயல்பாடுகளும் என்பதை நீங்கள் பொருத்தி பாருங்கள். இது அரசியலுக்கு பொருந்தும். குடும்பத்தில் ஒட்டுமொத்த குடும்பம் வளர்ச்சியை நோக்கி போய்க் கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவன் அந்த குடும்பத்தை பின்னிழுக்குச் செல்ல நினைக்கும் பொழுது அவனுக்கு இது பொருந்தும். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் இந்த கவிதையை நீங்கள் பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம். வெட்டப்பட்ட ஆடாக நாம் சில நேரங்களில் நாமே கூட இருந்திருக்கிறோம். கையறு நிலையில் இருந்திருக்கிறோம். கையறு நிலையில் இருக்கும் பொழுதெல்லாம் நம்ம எதிரே நடக்கிறது அநியாயம், அதை கேட்க முடியவில்லை என்று நினைக்கும் பொழுது, மனம் குமுறும் பொழுது, புழுங்கும் பொழுது, இதை குறித்து எந்த ஒரு செயலையும் நாம் செய்ய முடியவில்லை என்று ஏங்கும் பொழுது, வெறுப்பு மேலோங்கும் பொழுது, நாமெல்லாம் வெட்டப்பட்ட ஆடுகள் தான். இதுதான் அந்த கவிதை தருகின்ற விளக்கம், புரிதல். இப்படி நீங்கள் ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயும் ஊர்ந்து கவனித்து கூர்ந்து பகுத்தாய்வு செய்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு பிரபஞ்சமாக விரியும். அதைத்தான் இவருடைய படைப்புகளில் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இதுகாரம் என்னுடைய உரையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தோழமைகள், என் அன்பு தமிழ் உறவுகள், என் தொப்புள் குடி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்வையும் வணக்கத்தையும் தந்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பு சார்.